முதல்ல இந்த புத்தகம் பல கட்டுரைகளாக தினமணி.com இதழில் இணைய இதழில் வெளிவந்தது. புத்தகமாக ஆவதற்கு அது சில மாற்றங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. முன்னாடி பேசின ரவிசங்கர் உத்ரா அந்த இறுதி வடிவத்தை பார்க்கல. அதற்கு காரணம் அந்த புத்தகத்தோட இறுதி வடிவம் கடந்த சில நாட்களுக்குள்ள தான் நடந்தது. ரொம்ப பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இப்போ நான் பதிப்பாளராக பேசுகிறேன், புத்தகத்தை எடிட் பண்ணவராக பேசுகிறேன். இது இது ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்காக இந்த புத்தகத்தை அந்த கட்டுரை வடிவத்திலிருந்து சில மாறுதல்களை புத்தகமாக ஆக்குவதற்காக அது ஒரு தொடர்ச்சி. கட்டுரைகள் தனித்தனியாக வரும், அதுக்கான ஒரு தொடர்ச்சி, ஒரு இழை ஒன்று அதுக்குள்ள வரணுங்கிறத எழுத்தாளர்கள் எழுதி சேர்த்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு அது அப்பயும் கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்தது எனக்கு பட்டது. அதனால் அவருடைய அனுமதியோட அதை சில மாற்றங்களை செய்தேன். வேற ஒரு காரியமும் நான் அதில் செய்தேன். சில பகுதிகளை கொஞ்சம் வெட்டினேன். அது ஏன் வெட்டினேன் அப்படிங்கிறது நான் இறுதியாக சொல்கிறேன். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அது மையத்தை எதையும் சிதைக்காமல் சில பகுதிகளை வெட்டினேன். ஏன்னா இந்த புத்தகம் காலம் கடந்து நிற்க வேண்டும்ங்கிற என்னுடைய விருப்பத்தின் காரணமாக நான் அவருடைய அனுமதியின் பேரில் அதை செய்திருக்கேன். இந்த புத்தகத்தை அணுகுவது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு வாசகராக சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய நாட்டில் நம்ம ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆட்களை பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்திய பாரம்பரியத்தில் எல்லாமே இருக்கு, இங்கே இல்லாதது எதுவுமே இல்லை. அது அறிவியல் துறையாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது எங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, இங்கிருந்து தான் ஒருவேளை அது திருடப்பட்டு போயிருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அதீதமான ஒரு எண்ணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது, இது ஒரு கீழான, ஒரு மிகவும் ஒரு குறைவுபட்ட, ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், இந்தியாவிலிருந்து எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று வெளியிலிருந்து பார்ப்பவர்களும் சரி, அந்த கருத்தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் பலருமே கூட இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், பண்பாட்டு சூழல் நிலவக்கூடிய ஒரு இடம் என்று பார்க்கக்கூடிய இன்னொரு பார்வை இருக்கு. அது இன்னொரு ஒரு ஒரு கோடியில் இருக்கு. இந்தியா மீது பெரிய பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய என்னை போன்ற ஒரு சிலருக்கு சில சமயம் முன்னதாக நான் சொன்னேன் இல்லையா, அதீதமாக சிலவற்றை பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் கூச்சம் ரொம்ப இருக்கும். ஐயோ, இதை எப்படி போய் நான் டிஃபெண்ட் பண்றது? இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, இங்கிருந்தோ கஷ்டப்பட்டு ஒரு வாக்கியத்தை எடுத்து வேதத்துல இருந்து போட்டு இதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றது. வேதம்னு சொல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து போட்டு அப்படின்னு வச்சுப்போம். இது எல்லா சப்கல்ச்சர்லையும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் நிறைய, அதுவும் இந்த இணையம் வந்ததுக்கு பிறகு, சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய ஏதாவது ஒன்று எழுதி அழகாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு படம் போட்டு எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தை பார்க்குறோம். அந்த மனோபாவம் எங்கிருந்து வருதுன்னா, ஒருவித இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து வருது. ஏன்னா நமக்கு சர்வதேச தரத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையோ அப்படின்னு இவர்களுக்கு தெரியல. அதாவது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில் யாரோ எதையோ சொல்லும் பொழுது, ஆஹா, இதை நம்ம பரப்பி நமக்கு நாமே முதுகில் தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கட்டும்ட்டு ஒரு அனானிமஸாக அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டா அது அப்படியே பரவி அது எல்லா இடத்துக்கும் போயிடுறத பார்க்குறோம். அதற்கு முற்றிலுமாக மாறுபட்ட இன்னொரு பார்வை இருக்கு இல்லையா. எதை எடுத்தாலும் நம்ம ஒரு உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அது கணிதத்தில் இந்தியர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக இருக்கட்டும், அல்லது தத்துவ புலத்தில் செய்திருக்கக்கூடிய பெரும் சாதனைகளாக இருக்கட்டும், அதை தாண்டி அறிவியலை தாண்டி வெளில வரும், அறிவியல் கணிதத்தை தாண்டி வெளியே வரும் பொழுது பலவேறு இசை, நாட்டியம், இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்,
பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், சிற்பம், ஓவியம், இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து பாரதம் முழுக்க கொட்டி பரவி இருக்கு. இதை பற்றின ஒரு பார்வையை ஒரு மேற்கத்திய கலையோட ஒப்பிட்டு பார்த்து இந்தியாவில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது நம்ம அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கஷ்டத்துலையும் நம்ம இருப்போம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கு. இப்போ உண்மையில் இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன? அந்த பங்களிப்பு அதாவது ரொம்ப கராராக நிறுத்தி சொல்ல வேண்டியது, இந்தியா உண்மையில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது, எது செய்யலை. அதீதமாக நமக்கு எந்த பெருமையும் வேண்டாம், அதே மாதிரி சிறுமையும் நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்ம செய்த ஒன்றை நீ செய்யலை அப்படின்னு ஒருவர் சொல்வதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு மேலே நமக்கு வந்து ஒரு மில்லி கூட அதிகமான ஒரு பாராட்டு, நாம் செய்யாத ஒன்றுக்கான பாராட்டு நமக்கு தேவையில்லை. இது ஒரு இடம், இதை வைத்துக்கொள்வோம். அதை பற்றி மட்டும் பேசக்கூடியதல்ல இந்த புத்தகம். அதற்கு நம்ம நிறைய புத்தகங்கள் எழுதலாம். என்ன மாதிரி எல்லாம் இந்தியா ஒவ்வொரு துறையிலும் பங்களிப்பு செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து நிறைய அடுக்கி வைக்கணும். அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீறி இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு ஒரு பக்கம். அது ஒரு மிகப்பெரிய வேலை. அது இல்லை இந்த புத்தகத்தோடைய சாரம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எப்படியெல்லாம் இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய எழுதலாம். வஞ்சிக்கப்படுதல்னா சரியான ரெக்கக்னிஷன் கொடுக்காதது, அவர்கள் செய்த செயல் அதற்கான ஒரு பாராட்டு சான்றிதழ் பெறாத ஒரு நிலை, அதை பத்தி நம்ம நிறைய எழுதலாம். அதுவும் முக்கியம் இல்லை, அதெல்லாம் கடந்த காலம். அது செய்யணும், முக்கியம் இல்லைன்னு நான் சொல்றது வந்து அதை விட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு. அப்ப இதோடைய சாரம் என்ன என்றால், இந்தியாவுக்கென்று பாரதத்துக்கென்று சில அறிதல் முறைகள் இருக்கு. அறிதல் முறைனா என்ன? இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பார்ப்போம். இப்ப நம்ம வந்து துண்டு துண்டாக பலவேறு செய்திகளை, பலவேறு நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம். இதை நம்ம பலரும் இங்க இருக்கிறவங்க பார்க்கிறோம். இதை உலகத்தில் இருக்கக்கூடிய பல கலாச்சார பின்னணி கொண்டவர்கள் இதை பார்க்கிறாங்க. ஆனால் இதை பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் ஒரே முடிவுகளை நோக்கி போகிறோமா அப்படின்னா இல்லை. ஒரே விதமான தரவு, அதை பார்க்கக்கூடிய நாம் வெவ்வேறு முடிவுகளை போய் அடைகிறோம். இந்த முடிவுகளை போய் அடைவதற்கு நமக்கு ரெண்டு விஷயம் நம்மளை வழி நடத்துது. ஒன்று நம்முடைய தனிப்பட்ட கேப்பபிலிட்டிஸ், நம்முடைய திறன்கள். இன்னொன்று நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு பாதை, அது நம்முடைய மரபார்ந்த ஒரு பார்வை. இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை ஒரே தரவை பார்க்கும் பொழுது அதை வெவ்வேறு இடத்தை நோக்கி கொண்டு போய் சேர்க்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மேலை நாடுகளுக்கென்று ஒரு மரபு இருக்கு. அது கிரேக்கத்துல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிறிஸ்துவ பார்வையோட சேர்ந்து, நான் கிரேக்கம்னு சொல்றது வந்து அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, பித்தாகோரஸ் போன்ற பலவேறு, டெமோக்ரிட்டஸ், ஒரு பெரிய ஒரு மரபு. அங்கிருந்து கிறிஸ்தவ பார்வையோட பின்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த அடுத்த ஒரு 1500 ஆண்டுகளாக அந்த கிறிஸ்தவ பார்வையோட சேர்ந்து அது கிறிஸ்தவ பார்வை ஒரு ஒற்றை பார்வை இல்லை, அது பல பார்வைகள் சேர்ந்த ஒன்று. அதற்கு பிறகு கொஞ்சம் இந்த மதமற்ற ஒரு பிலசாபிக்கல் பார்வை ஒன்று வர ஆரம்பிச்சது. இது எல்லாம் சேர்ந்து உருவானது. அப்புறம் ரினைசான்ஸ் பீரியட் வந்தது. அதற்கு பிறகான பல மாற்றங்கள் வந்து அவர்களுடைய கலை, அறிவியல், ஒட்டுமொத்த கல்வி எல்லாவற்றையும் இந்த பாரம்பரியம் பாதிச்சிருக்கு. உண்மையில் அதற்கு இணையாக இந்தியாலையும் ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருந்திருக்கணும். நம்முடைய பாரம்பரியம், சிந்தனை முறைங்கிறது ரொம்ப பழமையானது. அதை நம்ம வந்து இந்து மதத்துடைய 6 தரிசனங்களாகவும், அதற்கு இணையாக வந்த
பௌத்த ஜைன மத பார்வைகளாகவும் தமிழகத்தை சேர்ந்த சில பார்வைகளாகவும் நம்ம அதை ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சேர்த்து தான் அரவிந்த் நீலகண்டனும் சாந்தினி தேவி ராமசாமியும் இந்த புத்தகத்தில் இந்திய அறிதல் முறைகளாக முன்வைக்கிறாங்க. இதுல இந்த புத்தகத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புத்தக வடிவத்துல இது 2வது சாப்டர்ல நல்ல டீடைல்டா வருது. அதுல இருந்து ஒரு சில பார்வை மட்டும்தான், ஒட்டுமொத்தமாக இந்திய அறிதல் முறைகளுக்கான ஒரு பார்வையை வைப்பதற்கான புத்தகம் இல்லை இது. அதுல இருந்து சில விஷயங்களை ஒரு சாங்கியத்திலிருந்தும் ஒரு சமணத்திலிருந்தும் ஒரு புத்தத்திலிருந்தும் வேதாந்தத்திலிருந்தும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளை எடுத்து முன்வைத்து பின்னாடி வைணவத்திலிருந்து பக்தி மார்க்கத்துக்கு பிறகான ஸ்ரீ வைஷ்ணவத்திலிருந்து இங்கிருந்து ஒரு பார்வை சிவஞான போத்தத்திலிருந்து இந்த பலவேறு சைவ சித்தாந்த பார்வை, இந்த பார்வைகள் எல்லாமே உலகத்தை தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புற உலகத்தை எப்படி பார்க்கின்றன, அக உலகத்தை எப்படி பார்க்கின்றன, இதிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன அறிவியல்ங்கிறத இந்த பின்புலத்தில் எப்படி பார்ப்பது. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது இன்றைக்கு ஒரு நவீன அறிவியல் துறை. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய உருவாக்கத்தில் இந்திய தத்துவ மரபு எப்படி உள்ள வந்திருக்கு. இதில் 2 முக்கியமான நபர்களை பற்றி நம்ம பேசணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொன்னோம்னா வெர்னர் ஹெய்சன்பர்க், எர்வின் ஷ்ரோடிங்கர். இவர்கள் 2 பேருமே இந்திய தத்துவ மரபுனால பெருமளவு தாக்கம் பெற்றவர்கள். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப தெளிவான ஒரு நியூட்டோனியன் இயற்பியல் இருந்து கொஞ்சம் தத்துவத்தை நோக்கிய ஒரு பார்வையை பிசிக்ஸுக்கு தேவைப்பட்டது அந்த கட்டத்தில். அதை நிச்சயமாக இந்திய தத்துவ மரபு இந்த மிக முக்கியமான குவாண்டம் மெக்கானிக்ஸை முன்வைத்த இந்த 2 பேருக்கும் கொடுத்துருக்கு. இது அவர்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமாக எர்வின் ஷ்ரோடிங்கர் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு உயிரியல்ல முக்கியமாக உயிர் என்றால் என்னங்கிறது மேல அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு அவர் ஒரு பெரிய லெக்சர் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த லெக்சருடைய இறுதியில் ஒரு சிறு நூலாக அது ஆங்கிலத்தில் இருக்கு. அதை ரொம்ப நாளாக நான் அதை தமிழில் மொழிபெயர்க்கணும்னு விரும்பி அதில் ஒரு சில பகுதிகள்லாம் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிருக்கேன். அதற்கான நேரம் வரல, அது வேற யாராவது செய்யலாம், ஒருவேளை நீங்களே அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இறுதியில் அவர் இந்திய தத்துவ மரபாக அவர் பார்க்கக்கூடியதை பகவத்கீதை உபநிடத வரிகளை பற்றி எல்லாம் பேசுறாரு. அதில் இதே மாதிரி உங்களுக்கு ஹெய்சன்பர்க் எந்த அளவுக்கு இந்திய தத்துவ மரபுனால தாக்கம் அடைந்திருக்கிறார். அப்ப இது எப்படி குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற துறையை பார்ப்பதற்கு குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஈக்குவேஷன் இந்திய தத்துவ மரபுல இருக்குன்னு சொல்ல இந்த புத்தகம் வரல. இந்த ஆசிரியர்கள் அதை சொல்லல. ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்னும் துறையை பார்ப்பதற்கு அதோடைய ஆரம்ப கர்த்தர்கள் இருக்காங்களே அவர்களுக்கே இந்திய தத்துவ மரபு உதவி இருக்கு. அப்ப உண்மையில அந்த துறையை படித்து புரிந்து கொண்டு ரசிப்பதற்கும் அதில் மேற்கொண்டு பாய்ச்சலை செய்வதற்கும் இந்திய சட்டகம் இந்திய தத்துவ மரபு உதவுமா அப்படிங்கிற கேள்வியை வைத்து உதவும் அப்படிங்கிற பதிலை சொல்ல முற்படுவதுதான் இந்த புத்தகம். அதே மாதிரி உயிரியல்ல ஒரு சில பார்வைகளாக இருக்கட்டும், சூழலியல்ல ஒரு சில பார்வைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அதாவது இந்த துறைகள் ஆரம்பிக்கும் பொழுது அவை எப்படி ஆரம்பித்தன, பிறகு அது எந்த திசையை நோக்கி அந்த துறைகள் போயிருக்கின்றன, அந்த பார்வை மாற்றம் எந்த இடத்துல இந்திய தத்துவ மரபின் பின்னணியில அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. ரிடக்ஷனிசம்ங்கிற ஒரு குறுக்களியவாதத்தின் ஒரு இடத்திலிருந்து முழுமைத்துவம்ங்கிற அந்த ஹோலிசம்ங்கிறதை நோக்கி பல்வேறு துறைகள் போகும் பொழுது ஒரு கிரேக்க தத்துவ மரபுக்கும் இந்திய தத்துவ மரபுக்கும் இந்திய அறிதல் சட்டகங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் இந்த துறைகளை இதன் அடிப்படையில் நீங்க கிரேக்க அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இந்திய அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இவற்றை எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம், பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் அறிமுகப்படுத்துது.
இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சமீபத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆங்கில புத்தகங்கள், இந்தியாவுக்கு வெளியிலிருந்து எழுதப்படும் புத்தகங்கள் இந்தியா பற்றிய ஒரு நல்ல பார்வையை முன்வைக்குது. நான் தாமஸ் ட்ரவுட்மனுடைய ஒரு புத்தகத்தை சொல்லுவேன், எட்வின் பிரையண்டோடைய ஒரு புத்தகம், இப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய ரிச்சர்ட் டேவிஸ் பகவத்கீதையை பற்றிய எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது தான் நாம் என்ன நம்ம நாட்டில் செய்ய விட்டுட்டோம் அப்படிங்கிறத இவர்கள் செய்து காமித்திருக்காங்க. ஆனால் இந்த எழுத்தாளர்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் அவங்க கையில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இவர்கள் அனைவரும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள். இந்த நான் சொன்னவங்க அத்தனை பேருக்கும் மேற்கொண்டு சமஸ்கிருதமும் தெரியும். தாமஸ் ட்ரவுட்மனுக்கு சமஸ்கிருதம் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் எட்வின் பிரையண்ட்டுக்கும் ரிச்சர்ட் டேவிஸும் ஒரு சமஸ்கிருத பின்னணியில் அவர்கள் அழகாக இந்த புத்தகங்கள், தங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதுறாங்க. தீவிரமான ஆராய்ச்சி பண்ணி சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பட்டம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இந்த புத்தகத்தோடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பார்க்கிறது, இந்திய தத்துவ மரபுல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. ஆனால் அதே அளவுக்கு பல முக்கியமான விஷயங்களை நிறுவனத்துக்கு தமிழ் இங்க ரொம்ப அவசியமாக இருக்கு. சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இப்ப காளியோடைய ஒரு வடிவத்தை பற்றிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த புத்தகத்தில் வரக்கூடியது. அதுக்கு அதை நிறுவி காமிக்கிறதுக்கு நமக்கு இங்க இளங்கோவடிகள் தேவைப்படுறார். அன்பார்ச்சுனேட்லி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் யாருக்குமே அவங்க ஒருவேளை சிலப்பதிகாரத்தோட எந்த வடிவத்தையுமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க இளங்கோ நிற்கிறார், பாரதி நிற்கிறார். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பரிச்சயம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு அரவிந்தன் மேலே ஒரு பெரிய பொறாமை உண்டு. நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறவன். எனக்கு சாந்தினி தேவி அதிகமாக தெரியாததுனால அரவிந்தனை தனியாக சொல்றதற்கான காரணம், நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். அந்த புத்தகத்தை பற்றி அரவிந்தன்ட்ட போய் நான் விவாதிக்கும் பொழுது அவர் அதை ஏற்கனவே படிச்சவரா இருக்காரு. எப்போ இவர் இதெல்லாம் படிக்கிறாரு, இவரோட நான் எந்த அளவுக்கு நான் போட்டி போடுறது அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த புத்தகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்க ஏதோ ஒன்றை பிரதி எடுத்து செய்யலை. அது இந்த புத்தகத்துல மதிப்புரையாக தந்த சிலர் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அது அரவிந்த் கருணாகரன் நினைக்கிறேன். இது எதையோ ஒன்றை பிரதி எடுத்து செய்யலை, ஒரு ஒரிஜினல் தாட். பலவற்றை தொடர்ந்து படிக்கும் பொழுதும் அதுல தன்னுடைய சிந்தனையை செலுத்தும் பொழுதும் ஒரு பார்வை ஒன்று உருவாகுது. அந்த பார்வையை இந்த இரு ஆசிரியர்களும் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் நம்ம என்ன செய்யறாங்கன்னா, நம்மளை இதை மேற்கொண்டு சிந்திக்க தூண்டுறாங்க. நாங்க இந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பார்வை வருது. அதை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். இதை நீங்க எடுத்துக்கிட்டு எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை தராங்க. அந்த தூண்டுதலை தரும் பொழுது எந்த சோர்சஸ், எதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஒரு கருத்து, ஒரு சிந்தனையாக்கம் வந்ததோ அந்த அந்த அடிப்படை சோர்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம போய் அதை படிப்போம். அதை படிக்கும் பொழுது நமக்கு அதே சிந்தனை வரலாம், அல்லது இன்னும் அதை தாண்டிய ஒரு சிந்தனை வரலாம், அதை விட சிறப்பான ஒன்று வரலாம், அல்லது இதற்கு முற்றிலும் எதிரான ஒரு சிந்தனை வரலாம். பட் அதற்கான ஒரு அடிப்படை களமாக இந்த புத்தகம் இருக்கு. இது ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு எளிதான புத்தகம் கிடையாது. இப்போ நான் ஒரு பப்ளிஷராக எனக்கு இதில் ஒரு சின்ன பயம் இருக்கு. இது எவ்வளோ காப்பி விற்க போகுது அப்படிங்கிறது அது முக்கியம் இல்லை எனக்கு. இது மொத்தம் 25 பிரதிகள் தான் விற்குதுன்னு வச்சுப்போம். அந்த 25 பிரதிகள் விற்கும் பொழுது அதுல 10 தான் ஒழுங்கா படிக்கப்படுதுன்னு வச்சுப்போம், பரவாயில்ல. அதுல 3 பேர் இதை மேலும் முன்னெடுத்து செல்வாங்கன்னா இந்த புத்தகத்துக்கு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போதும். அதாவது அது போதும்னு நான் சொல்லல. அது மட்டுமே போதும் இந்த புத்தகத்தை போட்டதுக்கான, இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்ததற்கான ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்கு. அந்த 3ங்கிறது 3 லட்சமா போச்சுன்னா அது
அது வருமான ரீதியிலும் சரி, இந்திய கல்வி மரபுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பங்களிப்பாகவும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையுது. இந்த புத்தகத்துடைய ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அது ஆரம்பித்தது இந்த புத்தகத்துடைய முதல் சாப்டர் உயிரியல் தொடர்பானது, உயிரியல் சூழலியல் தொடர்பானது அப்படின்னு வச்சுக்கோம். அதுதான் வந்து இந்த 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 ஹோல் டிஸ்கஷனுக்கான ஒரு அடிப்படையா மாறுது. நம்ம பொதுவாக உயிரியல் கருத்துகளுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து பங்களிப்பு வந்திருக்கு என்று தெரியாத ஒரு நிலையில, அப்படி அல்ல, இந்திய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்திருக்குங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சுட்டே வந்து அங்கிருந்து தான் அந்த புத்தகத்துடைய தலைப்புக்கான 2வது சாப்டர்ல வந்து நம்ம நிக்கிறோம். இது எதனால் சாத்தியப்படுகிறது என்னும் பொழுது இந்திய அறிதல் முறைகளால சாத்தியப்படுது. அந்த இந்திய அறிதல் முறைகள்ங்கிறத இப்படி அணுகலாம் என்பதுதான் 2வது அத்தியாயம். ஆனா உண்மையில அதை தாண்டி இந்த புத்தகத்தோட ஹைலைட்டா நான் பார்க்கிறது புராணங்களின் மொழி. அதுக்குள்ள 3வது சாப்டர், இது 4வது, அது 3வது நான் வரேன் பிறகு. இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த புராணங்கள் தொடர்பாக இதில் இருக்கிறது. புராணங்களை எப்படி அணுகுவதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு சரியான ஒரு பார்வை வேணும். புராணங்கள் வரலாற்று நிகழ்வுகளா? புராணங்களை முதல்ல அணுகிய பிரிட்டிஷ்காரர்கள், இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வராங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் அவங்க வந்து கல்கத்தால ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி என்ற ஒன்றை நிறுவுகிறார்கள். வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேதை, வில்கின்ஸ் என்று தொடங்கி இவர்களெல்லாம் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாம் வந்து இவர்களுடைய பின்னணி, இவர்கள் எதற்காக இதெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி இவர்கள் இல்லையே இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வந்திருக்காது. அது ஏன் தொலைஞ்சு போச்சுங்கிறது வேற ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டியை சேர்ந்த இவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சமஸ்கிருதத்தை கையில் எடுத்து அதை புரிந்து கொண்டு தட்டு தடுமாறி சரியாகவும் தவறாகவும் பல காரியங்களை செய்கிறாங்க. இவர்கள் மூலமாக சமஸ்கிருதம் பிரிட்டனுக்கு போகுது, அங்கிருந்து பிரான்ஸுக்கு போகுது, பிரான்ஸ்லேருந்து ஜெர்மனிக்கு போகுது. ஜெர்மனிக்கு போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அங்கே ஏற்படுது. ஏன்னா பிரிட்டன் சமஸ்கிருதத்தையும் இந்தியாவையும் பார்க்கிற பார்வை வேற. ஜெர்மானியர்களுக்கு இந்தியா ஒரு காலனி கிடையாது. ஜெர்மானியர்கள் உண்மையிலேயே சமஸ்கிருதத்தை தங்களுடைய ஒரு மூத்த மொழியாகவும் மூல மொழியாகவும் தங்களுடைய ஒரு கலாச்சாரத்துக்கான ஒரு அடிப்படையாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுடைய பல்வேறு பகவத்கீதையில் தொடங்கி பல்வேறு சமஸ்கிருத ஆக்கங்கள் பிற மொழிகளுக்கு போகுது. அது ஆங்கிலத்துக்கு போன பிற்பாடு அது அமெரிக்காவுக்கு பரவுது, ஐரோப்பா முழுக்க பரவுது. அப்ப 2 பார்வை இருக்கு. ஒரு பார்வை இதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங், எப்பா இவங்க வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், இவங்களை போய் நம்ம ஆட்சி செய்யணும்ட்டு நம்ம போறோம்னு பார்த்தா இவர்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தே இராத நம்முடைய கடந்த 2000 ஆண்டு பாரம்பரியத்தில் நம்ம உருவாக்கி இருக்காத சிந்தனைகளை எல்லாம் தாண்டின சிந்தனையை ஒரு பகவத்கீதை மாதிரியான ஒரு சின்ன ஒர்க்லயே இருக்கு. சில பக்கங்கள் இருக்கு. சின்ன ஒர்க்னா அதோடைய தரத்தை பத்தி சொல்லல, அதோடைய அளவை பத்தி சொல்றேன். அப்ப இந்த ஒரு நாகரிகம்ங்கிறது எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கு இந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு உடனடியாக ஒரு எதிர்பார்வை அந்த நாட்டில் உருவாகுது, பிரிட்டன்ல உருவாகுது. அதன் பிறகு ஐரோப்பா முழுக்க பரவுது. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னா இவர்களை நாம் எப்படி ஆட்சி செய்வது? இவர்கள் கீழே இருக்கிறார்கள் நம்ம சொன்னாதானே நம்ம இவர்களுக்கு மேல இருக்கோங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப எப்படி இந்தியாவை போட்டு அடிச்சு மிதிச்சு நசுக்கிறதுங்கிறத உங்களுக்கு வந்து பிரிட்டன்ல இந்தியா பற்றிய வரலாறு எழுதிய மில் போன்றவர்களுடைய புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அதை இந்தியாவுக்கே வராமல் இந்தியாவை பற்றி வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. அதுல இந்தியா வந்து ஒன்றுக்கும் உதவாத உருப்படி இல்லாத ஒரு நாகரிகமற்ற ஒரு காட்டுமிராண்டி கும்பல் அப்படின்னு எழுதப்படுது.
இன்று வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு இந்த இரட்டை பார்வை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒரேடியா கீழே போட்டு மிதிக்கிறதும், இதை ஒரேடியா மேலே கொண்டு போய் புகழறதும், இந்த விருப்பு வெறுப்புகள் இன்றி இதோடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஓரளவுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் இந்த புராணங்கள் பற்றியும், இதில் கிட்டத்தட்ட கில்காமேஷ் புராணத்தோடைய ஒரு முழுமையான ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு சுருக்கமான ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப கவித்துவமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த புத்தகத்தில் இதற்கு என்ன வேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த புராணங்களின் மொழி என்பது இந்திய புராணங்களில் இருக்கக்கூடிய அதீதமானது என்று நாம் இன்றைக்கு நினைக்கக்கூடியதை எப்படி பார்க்கணும், அந்த பார்வையை தாண்டி அந்த புராணங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை நம்ம எப்படி பார்க்கணும், இவற்றை எப்படி பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையை ரொம்ப அற்புதமாக இது கொடுக்குது. அங்கிருந்து இந்த புத்தகத்துடைய ஒரு வீக்னஸாக நான் பார்க்கிறது, இந்த மொழி பற்றிய சாப்டர் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். அது எட்வின் பிரையண்ட் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து அந்த சாப்டர் இன்னும் செழுமைப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தையும் திராவிட மொழி குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையிலையும், அதுல புராணங்கள் எப்படி இந்த தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பார்க்குதுங்கிறத பத்தி சொல்லும் இடத்துல அவ்வளவு ஈஸியா நான் இதோட ஒத்து போய்விட முடியாது. நான் ஒரு எடிட்டராக இப்ப பேசல, நான் ஒரு வாசகராக நான் பார்க்கும் பொழுது. பட் இதுக்கு அடுத்த சாப்டர் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நமக்கு மிக மிக முக்கியமாக, அதாவது கல்வியில் ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைச்சர் இங்க இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கியமான நபர்கள் இங்க இருக்கீங்க. நம்முடைய கல்வி அமைப்பு நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். கிடைத்திருக்கிற வாய்ப்பை இந்தியா மீது ஆர்வம் இருக்கிற, இந்தியா மீது நம்பிக்கை இருக்கிற, இந்தியா இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழியை காட்ட வேண்டும் என்று விரும்புகிற நாம் எல்லோரும் ரொம்ப அவசரமாக அணுக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்படி நம்முடைய கல்வி முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். என்ட்ரென்ச்ட் ஃபோர்ஸஸ் நிறையா, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இதை அனுமதிக்காது. அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லி அவர்களை அடையாளப்படுத்தணும்னு நான் விரும்பல. பலருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இதை அணுகும் போது ரொம்ப கவனமாக அணுகணும். ஒரு விதமான ஒரு அதாவது இது நான் ஒரு அறிவுரையாக சொல்லணும்னு நினைக்கல, அரசியலோட சேர்த்து தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்திய பாரம்பரிய சிந்தனை மரபுகளை இந்திய கல்வி நிலையங்கள்ல கொண்டு வரணும் என்னும் பொழுது அதற்கான எதிர்ப்பு மிக வலுவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதற்கு காரணம், இது சரியான முறையில இந்த கல்வி நிலையங்கள்ல கொண்டு போய் சேர்க்கப்படுறது இல்லை. ரொம்ப ஹேம் ஹேண்டட் அப்ரோச்சாக இருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு செய்வது. இப்படி பண்ணக்கூடாது. நமக்கு தேவை நிறைய புது கல்வி நிலையங்கள். இப்ப இருக்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஒரு சில காரியங்களை செய்ய முடியலன்னா அங்க போய் முரட்டுத்தனமாக செய்யக்கூடாது, சரியான விதத்துல செய்யணும். செய்யறதற்கான இடம் இங்க இருக்கு. நமக்கு நேட்டிவ் ஸ்காலர்ஸ், நம்முடைய பல்வேறு சிந்தனை மரபுகள்ல, வரலாறுல, அறிவியல்ல, கணிதத்துல இந்திய பார்வையோடு அணுகக்கூடியவர்களை பல ஆயிரம் பேர்களை, பல லட்சம் பேர்கள் நம்ம உருவாக்க வேண்டிய அவசரமான ஒரு நிலையில இருக்கோம். இதை செய்வதற்கு நம்ம இப்ப அடித்தளத்தை நம்ம ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டோம். இப்ப செய்யணும். செய்யறத அவசர கதியில தவறான முறையில செஞ்சிடக்கூடாது. அப்ப அதை காரணம் காட்டி நம்ம மேல குற்றம் சொல்வதற்கான இடம் இருக்கு. அதற்கான இடத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக, அதே சமயம் வெளிப்படையாக செய்ய வேண்டிய விஷயம் இது. அதற்கான ஒரு இடமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அங்கதான் இந்த புத்தகத்துடைய 3வது சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. எது தவறான அணுகுமுறை, ஏன் அந்த பார்வை கூடாது, எதை நம்ம தவறாக செலிப்ரேட் பண்ணிடக்கூடாது, எதை நாம சரியாக செலிப்ரேட் பண்ணணும், எந்த மாதிரியான அறிஞர்கள் நமக்கு தேவை,
ஏன் நம்முடைய பாரம்பரிய முறைகளை ஒரு ரொம்ப ஒரு அவசரத்தில் முன்னெடுக்கணுங்கிறதுக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஆயுர் ஜினோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பான ஒரு பகுதி. சீனால பாரம்பரிய முறையில் மருந்தை உருவாக்கிய யூ தூ அப்படிங்கிறவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்தியாவில் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஈடுபடுறவங்களுக்கு தேவையான அளவுக்கான நிதி போகிறதா, அவர்களுக்கு இன்னும் எந்த விதமான ஊக்கம் தேவை, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உருவாக்குவது ஒரு மூடு மந்திரமாக இல்லாமல் நவீன அறிவியல் புலங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், உலகமே பாராட்டக்கூடிய வகையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைய அரசு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. கட்டாயமாக இதற்கு எதிர்ப்பு வரும், அதை அழகா பதிவு செய்யறாங்க அவங்க. எப்படி ஆயுர்ஜினமிக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வெளியில வரும்பொழுது அதை கேலியும் கிண்டலும் செய்வதற்கு 1000 பேர் இருக்காங்கன்ட்டு, இந்த கேலியையும் கிண்டலையும் தாண்டித்தான் இந்திய பாரம்பரிய சிந்தனை முறைகள் மேலே எழுந்தாகணும். வேற வழி கிடையாது. ஆனால் அதற்காக நாம கவலைப்படக்கூடாது, இதற்காக நாம வருத்தப்படக்கூடாது. நமக்கு வருத்தம் தேவையில்லை, இப்ப போராட்டம் தேவை. அதற்கு வலுவான அமைப்புகளை நாம ஏற்படுத்தணும். இந்த கல்வி முறை மாற்றம் என்பதை நாம வெளிப்படையாக இதை பற்றி பேசி ஏன் இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம்ங்கிறதுக்கான ஒரு 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 ஸ்ட்ராங் ரேஷனல் நம்ம கொடுத்தாக வேண்டிய நிலையில இன்றைக்கு இருக்கும். அதை நம்மளால செய்ய முடியும். அந்த மாதிரியான அறிவாளிகள் நிறைய பேர் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு களத்தை அமைத்து தர நாம் எல்லோரும் சேர்ந்து வரணும். நம்மள பலரால அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதாவது என்ன, இந்த செயல், இந்த ஆராய்ச்சியை செய்ய முடியாது. ஆனால் களம் அமைத்து தர நம்மளால முடியும். அது புத்தகத்தை பதிப்பிப்பதன் மூலமாக இருக்கலாம், அதை படித்து நம்முடைய கருத்தை சொல்வதாக இருக்கலாம், இதை பிறரிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கலாம். அந்த விதத்தில் நம்மளால நம்முடைய பங்களிப்பை செய்ய முடியும். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இவர்கள் இருவரும் செய்திருக்கிற இந்த செயலை நான் பார்க்கிறேன். இது நான் முன்னமே சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சி. இவர்கள் முதல்ல இணையத்தில் எழுதுவதற்கு தினமணி.com ஒரு களம் அமைத்து தந்தது. அதுக்கு தினமணி.com நம்ம பெரிய அளவுக்கு பாராட்டணும். அங்கிருந்து ஆரம்பித்து தான் இது அடுத்த புத்தகமாக ஆகியிருக்கு. இதை பலர் படித்திருக்காங்க. பலர் அந்த ஒவ்வொரு கட்டுரை வரும் பொழுதும் இணையதளத்துல, சமூக வலைத்தளத்துல இதை பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் துண்டு துண்டுகளான பாராட்டு. ஆனால் இதை ஒரு முழுமையாக பார்க்கும் பொழுது, ஒரு ஹோல் பார்க்கும் பொழுது, இது ஏற்படுத்தக்கூடிய பிரமிப்பு என்பது ஒரு கட்டுரை தரக்கூடிய பிரமிப்பை விட பல மடங்கு மேலானது. இதை முழுமையாக படித்திருக்கிற எல்லாராலையும் உணர முடியும். இதை நான் இவ்வளவு நான் பொதுவாக நான் பதிப்பிக்கும் புத்தகங்கள்ல மேடையில கலந்துக்கிட்டு பேசுறத நான் விரும்புறதில்லை. ஏன்னா அதுல நமக்கு ஒரு எமோஷனல் ஸ்டேக் வந்துருது. நம்முடைய பொருளை நாம கொண்டு போய் விற்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆனால் நான் இந்த புத்தகத்தை, அதனாலதான் என்னுடைய பதிப்பு ஆசிரிய பணியை தள்ளி வைத்துட்டு, ஆனால் அது கலந்து வந்துருது, வேற வழி இல்லை. இந்த புத்தகத்தை நான் தீவிரமாக இதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத, மார்க்கெட் பண்றது எதுக்காக, இதை நீங்க வாங்கி படிங்கிறதுக்காகவே இல்லை. இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசரமான ஒரு நிலையில நம்ம இருக்கோம். அதை சரியான முறையில செஞ்சிடணுமேங்கிற ஒரு பதட்டத்தில் நான் கொஞ்சம் விரிவாக டைம் எடுத்து சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் நான் பேசிட்டேன். இது 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 தொடர்பாக கருத்துக்கள் சொல்றதுக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். இந்த புத்தகம் எனக்கு ஒரு விதத்தில் பார்த்தா நிறைய திருப்தி, இன்னொரு விதத்தில் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னால் இந்த புத்தகம் இன்னும் நிறைய இதுல சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு. இதுல இதுல குறைபாடுனா இது குறைவு அப்படிங்கிறதுனால இல்ல, இதுல இருக்கிற விஷயங்கள் குறைவு. இது ஒரு 500 பக்கம் 700 பக்கம் எழுதி உருவாக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதை கட்டுரைகளாக சிந்திக்கும் பொழுது, நான் இது இதுல தினமணி.com உடைய குறை இல்லை, கட்டுரைகளாக எழுதும் பொழுது சில குறைபாடுகள் வந்துடும். ஏன்னா நீங்க இத்தனை வரி இத்தனை வார்த்தைகள்ல இந்த சாப்டரை முடிச்சாகணுங்கிறது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. இது இன்னும் விரிவாக தொட்டு செல்ல வேண்டிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதை வேற வழி இல்லாம
குறுக்கி தர வேண்டிய ஒரு 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 அன்ஃபார்ச்சுனேட் நிலை. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியானது. அது ரவிசங்கர் பேசும்போது சொன்னார், ரொம்ப ரொம்ப அடர்த்தியான சில விஷயங்கள் இருக்கு. இதில் இருக்கிற, அவர் சொன்னார், ரவிசங்கர் நிறைய படிக்கிறவர்னு எனக்கு தெரியும், அவர் இதில் பாதி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். எனக்கு இதில் ஒரு பாதி பரிச்சயம் இல்லாத விஷயம். ரெண்டும் ஒரே பாதியா, ரெண்டு வெவ்வேறு பாதியான்னு எனக்கு தெரியல. இதை படிக்கிற பெரும்பாலானவர்களும் அதை உணர்வாங்க. ஆனால் அதே சமயம் இதுல இல்லாத பல விஷயங்களும் இன்னும் இருக்கு, நம்ம தொட்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அவை எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா, அது மிக மிக வலுவான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படை இனி வரக்கூடிய சமூகத்தினர், இனி வரக்கூடிய இளைய மக்கள், இளைய சந்ததியினர் இதை படிக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விரிவு ஏற்பட்டு அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸா, ரிசர்ச்சர்ஸா ஆவாங்க அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புறேன். அதை சாத்தியப்படுத்துவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிற இந்த 2 ஆசிரியர்களையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். நன்றி.